மக்ரோனி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி எக் மக்ரோனி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் சூப்பராக இருக்கும். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோடவே பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்து 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோடவே கட் பண்ணி வச்ச 2 தக்காளியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் 2 கப் மக்ரோனி எடுத்திருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப் மக்ரோனிக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் 2 கப் எடுத்ததுனால 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு வாட்டி கொதிக்கட்டும். கொதிச்சதும் இப்போ நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்து கலக்கலாம் வேணாம், முழுசாகவே இருக்கட்டும். இதில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து மூடி வச்சுட்டு 1 விசில் வச்சு எடுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான எக் மக்ரோனி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் மக்ரோனியோட இது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.